வணக்கம் நண்பர்களே. நீங்க ஆசையா ஒரு செடி வளர்க்கணும்னு விதை போடுறீங்க. ஆனா அந்த நாத்து சரியா முளைக்காம அப்படியே வாடி போகுதா? இல்லனா கடைகள்ல இருந்து காசு கொடுத்து வாங்குன மண் கொஞ்ச நாள்லயே இறுகிப் போய் செடியோட வேர் வளர்ச்சிய தடுக்குதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கடைகள்ல வாங்குற மண்ணை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு சூப்பரான மண் கலவையை நம்ம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா, இனிமே உங்க வாழ்க்கையில மண்கலவைக்காக யாருகிட்டயும் நீங்க யோசனை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க செடிகள் ராக்கெட் வேகத்துல வளர ஆரம்பிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாத்து விடுறதுக்கு ஏன் ஒரு ஸ்பெஷலான மண்கலவை தேவைன்னு நாம புரிஞ்சுக்கணும். பெரிய செடிகளுக்கு இருக்கிற மாதிரி சின்ன நாற்றுகளுக்கு வலுவான வேர்கள் இருக்காது. அதோட வேர்கள் ரொம்ப மென்மையா சின்னதா இருக்கும். நாம பயன்படுத்துற மண் ரொம்ப இறுக்கமா இருந்தா அந்த சின்ன வேர்களால மண்ணுக்குள்ள ஊடுருவி போக முடியாது. இதனால நாற்றுக்கு தேவையான தண்ணீரையும் சத்துக்களையும் எடுக்க முடியாம வளர்ச்சி பாதிக்கப்படும். கடைகள்ல கிடைக்கிற பல மண்கலவைகள்ல வெறும் செம்மண்ணும் மணலும் மட்டும்தான் இருக்கும். அதுல சத்துக்கள் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால தான் நம்ம நாற்றுகளுக்கு தேவையான காற்றோட்டம், ஈரப்பதம் மற்றும் அனைத்து விதமான சத்துக்களும் சரியான அளவுல கிடைக்கிற மாதிரி ஒரு மண் கலவைய நாமளே தயார் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மண் கலவையோட முதல் மற்றும் மிக முக்கியமான மூலப்பொருள் மண். இதுதான் நம்ம செடிகளுக்கு ஆதாரத்தையே கொடுக்குது. இதுக்கு நீங்க செம்மண் அல்லது உங்க தோட்டத்துல இருக்கிற சாதாரண மண்ணை பயன்படுத்தலாம். செம்மண் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல இரும்புச்சத்து அதிகமா இருக்கும். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க எந்த மண்ணை எடுத்தாலும் அதுல கற்கள், குப்பைகள், புல், பூண்டுகள் இல்லாம பார்த்துக்கணும். மண்ணை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சலிக்கும் போது மண்ணுல இருக்கிற பெரிய கட்டிகள் உடைஞ்சு மண் நல்லா இலகுவா மாறும். இது நம்ம நாற்றுகளோட மென்மையான வேர்கள் எளிதா பரவறதுக்கு உதவி செய்யும். மண் தான் நம்ம மண் கலவைக்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்குது. அதனால நல்ல தரமான மண்ணா தேர்ந்தெடுப்பது முதல் படி. அடுத்ததா நம்ம சேர்க்க போற பொருள் தென்னை நார் கழிவு, அதாவது கோகோபீட். இது நம்ம மண் கலவைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஏன் தெரியுமா? இது தண்ணிய நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். இதனால நாம அடிக்கடி செடிக்கு தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இருக்காது. மண் சீக்கிரமா காய்ஞ்சு போகாம வேர்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை இது தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம கோகோபீட் ரொம்ப இலகுவா இருக்கிறதுனால இது மண் கலவையோட எடையை குறைக்குது. இதனால மாடித்தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். மிக முக்கியமா இது மண்ணை இறுக்கமாக்காம நல்லா தளர்வா வச்சுக்கும். இதனால வேர்களுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைச்சு வேர் அழுகல் நோய் வர்றதை தடுக்கும். கோகோபீட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை தண்ணியில நல்லா அலசிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மண் கலவைக்கு சக்தியை கொடுக்க போற பொருளை பத்தி பார்க்கலாம். அதுதான் மண்புழு உரம். இதை கருப்பு தங்கம்னு சொல்வாங்க. அந்த அளவுக்கு இதுல செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதுல தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லப்படுற என்பிகே சத்துக்கள் சரியான விகிதத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம செடிகளோட வளர்ச்சிக்கு தேவையான ஹியூமிக் அமிலம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் இதுல ஏராளமா இருக்கு. மண்புழு உரம் மண்ணுல இருக்கிற நன்மை செய்யற நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். இதனால மண்ணோட வளம் பல மடங்கு பெருகும். நீங்க மண்புழு உரத்தை சேர்க்கும்போது உங்க நாற்றுகள் ரொம்ப ஆரோக்கியமாவும் வேகமாவும் வளரும். அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இயற்கையாவே அதிகமாகும். எந்த ஒரு மண் கலவைக்கும் மண்புழு உரம் ஒரு கட்டாயமான பொருள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தொழு உரம் அல்லது நல்லா மக்கிய குப்பை உரம். சில பேர் மண்புழு உரம் போட்டா தொழு உரம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனா அது தவறு. மண்புழு உரம் செடிக்கு உடனடியா சத்துக்களை கொடுக்கும். ஆனா தொழு உரம் மெதுவா சிதைஞ்சு பல மாதங்களுக்கு செடிக்கு தொடர்ந்து சத்துக்களை கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் உரம் மாதிரி செயல்படும். நல்லா மக்கிய ஆட்டு எரு, மாட்டுச் சாணம் அல்லது காய்கறி கழிவுகள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட உரத்தை பயன்படுத்தலாம். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், அது நல்லா மக்கி இருக்கணும். பாதி மக்கிய உரத்தை பயன்படுத்தினா அதுல இருக்கிற சூடு நாற்றுகளோட வேர்களை பாதிச்சிடும். அதனால குறைஞ்சது 6 மாசம் முதல் 1 வருஷம் வரைக்கும் நல்லா மக்கிய தொழு உரத்தை பயன்படுத்துறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம மண்கலவைக்கு ஒரு பாதுகாவலனை சேர்க்க போறோம்.
அதுதான் வேப்பம் புண்ணாக்கு. இத நீங்க கண்டிப்பா உங்க மண் கலவையில சேர்க்கணும். இது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான கொல்லி. மண்ணுல உருவாகிற தீமை செய்யற பாக்டீரியா, பூஞ்சானம் மற்றும் வேர்ப்புழுக்களை இது கட்டுப்படுத்தும். குறிப்பா நாற்று நிலையில செடிகளை தாக்குற வேர் அழுகல் நோய் வராம இது தடுக்கும். வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கிறதுனால நம்ம நாற்றுகளோட வேர் மண்டலம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இதுல தழைச்சத்தும் அதிகமா இருக்கிறதுனால இது உரமாகவும் செயல்படும். ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு நம்ம மண் கலவையை நோய் தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி செயல்படும். இதை தவிர்க்காம கண்டிப்பா சேருங்க. நம்ம செடிகளோட எலும்புகளை வலுவாக்க ஒரு பொருள் தேவை. அதுதான் எலும்புத்தூள், அதாவது போன் மீல். இது ஒரு ஆப்ஷனல் பொருள் தான், ஆனா சேர்த்தா ரொம்ப நல்லது. குறிப்பா பூ பூக்கிற மற்றும் காய் காய்க்கிற செடிகளுக்கு இது ரொம்ப முக்கியம். எலும்புத்தூள்ல பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகமா இருக்கு. பாஸ்பரஸ் சத்து செடிகளோட வேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப அவசியம். நாற்று நிலையில வேர்கள் நல்லா வலுவா வளர்ந்தாதான் செடி ஆரோக்கியமா வளரும். கால்சியம் சத்து செடியோட செல் சுவர்களை வலுவாக்கி செடியை உறுதியாக்கும். நீங்க காய்கறி செடிகள் அல்லது பூச்செடிகள் வளர்க்க போறீங்கன்னா உங்க மண் கலவையில கொஞ்சமா எலும்புத்தூள் சேர்க்கிறது எதிர்காலத்துல நல்ல மகசூலுக்கு வழிவகுக்கும். அடுத்ததா நம்ம மண் கலவைக்கு ஒரு மல்டிவிட்டமின் டானிக் மாதிரி ஒரு பொருளை சேர்க்க போறோம். அதுதான் கடற்பாசி உரம், அதாவது சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். இது துகள்கள் வடிவத்திலையும் கிடைக்கும், திரவ வடிவத்திலையும் கிடைக்கும். நாம துகள்களை மண் கலவையில சேர்க்கலாம். இதுல செடிகளுக்கு தேவையான 60க்கும் மேற்பட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம், போரான் போன்ற சத்துக்கள் எல்லாம் இதுல நிறைஞ்சிருக்கு. இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் செடிகளோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப அவசியம். இது விதைகளோட முளைப்புத் திறனை அதிகப்படுத்தும், நாற்றுகளோட வளர்ச்சியை வேகப்படுத்தும். கொஞ்சமா கடற்பாசி உரம் சேர்க்கிறது உங்க மண்கலவையை ஒரு சாதாரண மண்கலவையில இருந்து ஒரு சூப்பர் சார்ஜ் செய்யப்பட்ட மண்கலவையா மாத்தும். நம்ம பாட்டி வைத்தியம் மாதிரி ஒரு பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்கு. அதுதான் மரச்சாம்பல். அடுப்பு எரிக்கிறது மூலமா கிடைக்கிற இந்த சாம்பலை ரொம்ப குறைஞ்ச அளவுல நம்ம மண்கலவையில சேர்க்கலாம். சாம்பல்ல பொட்டாசியம் சத்து, அதாவது சாம்பல் சத்து அதிகமா இருக்கு. இது செடிகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் பூக்கள் மற்றும் காய்களோட தரத்தை மேம்படுத்தவும் உதவும். அது மட்டும் இல்லாம இது மண்ணோட கார அமில நிலையை, அதாவது பிஎஸ் அளவை சமநிலைப்படுத்த உதவும். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமா சாம்பல் சேர்த்தா மண்ணோட காரத்தன்மை அதிகமாகிடும். ஒரு பெரிய பக்கெட் மண் கலவைக்கு ஒரு கைப்பிடி சாம்பல் சேர்த்தா போதும். இது ஒரு சின்ன சீக்ரெட் இன்கிரிடியன்ட் மாதிரி. இப்போ எல்லா பொருட்களையும் பார்த்தாச்சு. ஆனா இத எந்த விகிதத்துல கலக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு எளிமையான ஃபார்முலா இருக்கு. ஒரு பங்கு மண், ஒரு பங்கு கோகோபீட், ஒரு பங்கு மண்புழு உரம் அல்லது தொழு உரம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு சட்டி மண் எடுத்தீங்கன்னா அதே சட்டியில ஒரு சட்டி கோகோபீட், ஒரு சட்டி மண்புழு உரத்தை எடுத்துக்கணும். இதுதான் அடிப்படை விகிதம். இது ஒரு சமச்சீரான கலவையை உருவாக்கும். இதுல மண்ணு செடிக்கு ஆதாரத்தை கொடுக்கும், கோகோபீட் ஈரப்பதத்தையும் காற்றோட்டத்தையும் கொடுக்கும், மண்புழு உரம் சத்துக்களை கொடுக்கும். இந்த மூணும் சம அளவுல இருக்கும்போது நம்ம மண் கலவை நாற்றுகளுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடிப்படை கலவைய தயார் செஞ்சதுக்கு அப்புறம் அது கூட நம்ம மத்த பொருட்களையும் சேர்க்கணும். ஒரு 10 கிலோ அடிப்படை மண் கலவை நீங்க தயார் செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு சுமார் 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கலாம். அதாவது 2 அல்லது 3 கைப்பிடி அளவு. அதே மாதிரி 50 கிராம் எலும்புத்தூள், அதாவது ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கலாம். கடற்பாசி துகள்கள் ஒரு 25 கிராம் சேர்த்தா போதும். மரச்சாம்பல் ஒரு சின்ன கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். இந்த அளவுகள் தோராயமானதுதான். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தப்பில்ல. ஆனா வேப்பம் புண்ணாக்கு மட்டும் கண்டிப்பா சேர்க்கணும். இந்த கூடுதல் பொருட்கள் நம்ம மண்கலவையை இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்தும். மண்கலவை தயாரிக்கிறதுல நாம செய்யற ஒரு பொதுவான தவறு கோகோபீட்டை அப்படியே பயன்படுத்துறது. கோகோபீட் பிளாக்ஸ் நல்லா சுருக்கப்பட்ட நிலையில இருக்கும். அத முதல்ல தண்ணியில ஊற வச்சு நல்லா விரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அதை குறைஞ்சது 2 அல்லது 3 முறையாவது நல்ல தண்ணியில அலசணும். ஏன்னா தென்னை நாரை பதப்படுத்தும் போது
அதுல உப்புத்தன்மை அதிகமா இருக்கும். இந்த உப்புகள் நம்ம நாற்றுகளோட வளர்ச்சியை பாதிக்கும். அதனால நல்லா அலசி தண்ணிய பிழிஞ்சிட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோட கோகோ பீட்டை பயன்படுத்துறது தான் சரியான முறை. இந்த ஒரு சின்ன ஸ்டெப் உங்க மண் கலவையோட தரத்தை ரொம்பவே மேம்படுத்தும். அடுத்த முக்கியமான படி மண்ணை சலிச்சு எடுத்துக்கிறது. நம்ம தோட்டத்து மண்ணுல சின்ன சின்ன கற்கள், வேர்கள், குப்பைகள்னு நிறைய இருக்கும். இதையெல்லாம் நீக்காம அப்படியே பயன்படுத்தினா நாற்றுகளோட வேர்கள் வளரும்போது அது தடையா இருக்கும். அதனால ஒரு சல்லடைய வச்சு மண்ணை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்படி செய்யும்போது மண்ணுல இருக்கிற பெரிய கட்டிகளும் உடைஞ்சு மண் தூள் தூளா நல்லா இலகுவா மாறிடும். இந்த மாதிரி இலகுவான மண்ணுல தான் நாற்றுகளோட வேர்கள் எந்த தடையும் இல்லாம வேகமா பரவி வளரும். இந்த வேலைய கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சீங்கன்னா அதோட பலன் உங்க செடிகளோட வளர்ச்சியில நல்லாவே தெரியும். இப்போ எல்லா பொருட்களையும் எப்படி சரியா கலக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சலிச்ச மண், அலசின கோகோ பீட், மண்புழு உரம், தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, எலும்புத்தூள், கடற்பாசி, சாம்பல்னு எல்லா காய்ந்த பொருட்களையும் ஒன்னா சேர்த்துக்கணும். முதல்ல தண்ணி எதையும் சேர்க்கக்கூடாது. எல்லா பொருட்களையும் நல்லா ஒன்னோட ஒன்னு கலக்கணும். ஒரு பெரிய தார்ப்பாய் விரிச்சு அதுல எல்லாத்தையும் கொட்டி ஒரு மண்வெட்டி வச்சோ அல்லது கையாலையோ நல்லா பிரட்டி விடணும். எல்லா பொருட்களும் எல்லா இடத்துலயும் சமமா பரவுற மாதிரி நல்லா கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்கும்போதுதான் மண் கலவையோட ஒவ்வொரு துகள்லையும் எல்லா சத்துக்களும் இருக்கும். வெறுமனே எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி கலக்கிறத விட ஒரு அடுக்கு முறையில கலக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு முதல்ல ஒரு அடுக்கு மண்ணை பரப்புங்க. அதுக்கு மேல ஒரு அடுக்கு கோகோ பீட், அதுக்கு மேல ஒரு அடுக்கு மண்புழு உரம்னு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு அடுக்கா பரப்பி வைங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கலக்கும்போது அது ரொம்ப எளிதாவும் இன்னும் சமமாவும் கலக்கும். கையால கலக்கும்போது 2 கைகளையும் பயன்படுத்தி கீழே இருந்து மேலையா நல்லா தூக்கி போட்டு பிரட்டணும். இந்த மாதிரி செய்யும்போது காற்றோட்டமும் நல்லா கலந்து மண்கலவை இன்னும் இலகுவா மாறும். கலக்கிறதுல காட்டுற அக்கறை தான் மண்கலவையோட தரத்தை தீர்மானிக்கும். மண்கலவை ரொம்ப காய்ஞ்சும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாவும் இருக்கக்கூடாது. சரியான ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். எல்லா பொருட்களையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு லேசா பிசையணும். சரியான ஈரப்பதம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. கொஞ்சம் மண்கலவைய கையில எடுத்து நல்லா இறுக்கமா ஒரு உருண்டை மாதிரி பிடிங்க. பிடிக்கும்போது அது ஒரு கொழுக்கட்டை மாதிரி உடையாம உருண்டு வரணும். அதே நேரத்துல அந்த உருண்டைய உங்க விரலால லேசா தொட்டா அது உதிர்ந்து போகணும். இந்த மாதிரி பக்குவத்துல இருந்தா அதுதான் சரியான ஈரப்பதம். ரொம்ப தண்ணி ஊத்தி சேறு மாதிரி ஆக்கிடக்கூடாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் டிப். நீங்க தயார் செஞ்ச மண் கலவைய உடனே பயன்படுத்தாம ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு அப்படியே வச்சிருந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஒரு கோணிப்பையிலையோ அல்லது ஒரு பெரிய ட்ரம்லையோ போட்டு லேசா ஈரப்பதத்தோட மூடி வச்சிடுங்க. இந்த மாதிரி கியூரிங் பண்ணும்போது நம்ம சேர்த்த மண்புழு உரம், தொழு உரம்ல இருக்கிற நன்மை செய்யற நுண்ணுயிர்கள் பல்கிப் பெருகி மண் கலவை முழுசும் பரவி அதோட வளத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இது தயிரை உரை ஊத்தி வைக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட மண் கலவையில நீங்க நாற்று விடும்போது அதோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். இதுக்கு பேரு தான் உயிருள்ள மண்கலவை. பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், மண்கலவையில மணல் சேர்க்கணுமா வேணாமான்னு. பொதுவா நாற்று விடுறதுக்கு தயாரிக்கிற மண்கலவையில மணல் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நாம சேர்க்கிற கோகோ பீட்டே நல்ல வடிகால் வசதியையும் காற்றோட்டத்தையும் கொடுத்துடும். மணல் சேர்த்தா மண்கலவையோட எடை அதிகமாகும். ஆனா சில குறிப்பிட்ட செடிகளுக்கு, உதாரணமா கள்ளிச்செடி, சக்குலண்டஸ் மாதிரி பாலைவன செடிகளுக்கு தண்ணி சுத்தமா தேங்கக்கூடாது. அந்த மாதிரி செடிகளுக்கு மண்கலவை தயாரிக்கும் போது கொஞ்சம் மாற்று மணல் சேர்க்கலாம். ஆனா காய்கறி, பூச்செடி நாற்றுகளுக்கு மணல் தேவையில்லை. இது ஒரு பொதுவான கட்டுக்கதை. நீங்க ஒரே நேரத்துல அதிக அளவுல மண்கலவைய தயார் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி தயார் செஞ்ச மண்கலவைய எப்படி பாதுகாப்பா சேமிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதை ஒரு கோணிப்பையில போட்டு பையோட வாயை நல்லா கட்டி நிழலான இடத்துல வைக்கணும். நேரடி வெயில்ல படாம பாத்துக்கணும். வெயில் பட்டா அதுல இருக்கிற ஈரப்பதம் காய்ஞ்சு போய்
நன்மை செய்யற நுண்ணுயிர்கள் அழிஞ்சிடும். அதே மாதிரி மழையிலையும் நனையாம பாத்துக்கணும். அப்பப்போ அந்த பைய திறந்து பார்த்து ரொம்ப காய்ஞ்சு போயிருந்தா லேசா தண்ணி தெளிச்சு ஈரப்பதத்தை பராமரிக்கணும். இந்த மாதிரி சரியா சேமிச்சு வச்சா 6 மாசம் வரைக்கும் கூட இந்த மண் கலவையை நீங்க பயன்படுத்தலாம். நாம பார்த்தது ஒரு பொதுவான மண்கலவை விகிதம். ஆனா விதைகளோட அளவுக்கு ஏத்த மாதிரி இதுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு கத்தரி, மிளகாய் மாதிரி கொஞ்சம் பெரிய காய்கறி விதைகளுக்கு நம்ம பார்த்த விகிதமே சரியா இருக்கும். ஆனா கீரை விதைகள், பூச்செடி விதைகள் மாதிரி ரொம்ப சின்னதா மென்மையா இருக்கிற விதைகளுக்கு மண்கலவை இன்னும் இலகுவா இருக்கணும். அப்போ நீங்க கோகோ பீட்டோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதாவது 1 பங்கு மண்ணுக்கு 1½ பங்கு கோகோ பீட் சேர்க்கலாம். இந்த மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி சின்னதா மாத்திக்கிறது முளைப்பு திறனை இன்னும் அதிகப்படுத்தும். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மண் கலவை சரியா வந்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத கையில எடுத்து பாருங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா அடர் பழுப்பு நிறத்துல கருப்பா இருக்கணும். தொட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி நல்லா இலகுவா மிருதுவா இருக்கணும். கையில எடுத்து மோந்து பார்த்தா ஒரு நல்ல மண் வாசனை, மழையடிச்ச மண் வாசனை வரணும். எந்த விதமான கெட்ட வாசனையும் வரக்கூடாது. கையில எடுத்து உருண்டை பிடிச்சா அது ஒட்டாம உதிர்ந்து போகணும். இந்த எல்லா குணாதிசயங்களும் உங்க மண் கலவையில இருந்தா நீங்க ஒரு சரியான உயர்தரமான மண் கலவைய தயார் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இனி உங்க நாற்றுகள் செழிப்பா வளரும். அவ்வளவுதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முழுமையான சத்துக்கள் நிறைந்த மண் கலவையை எப்படி நம்ம வீட்டிலேயே தயார் பண்றதுன்னு படிப்படியா பார்த்தோம். சரியான விகிதத்துல மண், கோகோபீட், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உயிருள்ள மண்கலவையை உருவாக்குற ரகசியத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க. இனிமே நீங்க கடைகள்ல காசு கொடுத்து சத்து இல்லாத மண்ணை வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த முறைய பயன்படுத்தி நீங்க மண்கலவை தயாரிச்சு பாருங்க. உங்க நாற்றுகள் 100% முளைச்சு ரொம்ப ஆரோக்கியமா பசுமையா வளர்றத நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் வீட்டு தோட்டம் செய்யறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. நீங்க உங்க வீட்டு மண்கலவையில ஏதாவது ஸ்பெஷலா சேர்ப்பீங்களா? அத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.